வணக்கம். நம்மோட நாடாளுமன்றத்திலிருந்து கொத்து கொத்தா அந்த எதிர்க்கட்சி எம்பிக்களை எல்லாம் இடைநீக்கம் செய்தாங்க இல்லையா? அது எதுக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே கொஞ்சம் குழப்பமா இருந்திருக்கும். பல்வேறு காரணங்கள் அரசு தரப்புலேருந்து சொல்லப்பட்டுச்சு. ஆனால் உண்மையான காரணம் என்னங்கிறது அப்படியே பூனைக்குட்டி வெளியில் வந்த மாதிரி வெளியில் வந்துடுச்சு. அது ரொம்ப அதிர்ச்சியாகவே இருக்குது. இப்படியே போயிட்டு இருந்தா எங்கே போக போகுது நாடு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியை நமக்கு உண்டாக்குது. இந்த அக்கறை இல்லாமல் போகிற போக்கில் இந்த பிஜேபி, ஆர்எஸ்எஸ், சங் பரிவார் வலதுசாரிகள்லாம் கமெண்ட் போடுறீங்கல்ல, சங்கிகள், அந்த கமெண்ட் எல்லாம் கொஞ்சம் நிறுத்திட்டு எப்படிப்பட்ட நிலையை நோக்கி, எந்த திசையை நோக்கி நம்முடைய தேசத்தை, தேச மக்களை இந்த ஒன்றிய அரசு இழுத்து கொண்டு போகிறது அப்படிங்கிறதுக்கான சாட்சியாக 3 தகவல்கள் இன்னைக்கு வெளியில் வந்திருக்கு பேப்பரில். அதை கொஞ்சம் பாருங்க. அதுக்கு முன்னாடி ஃபாசிசம் அப்படின்னா அது என்னெல்லாம் பண்ணும், அந்த ஃபாசிச தலைவர் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுவார் அப்படிங்கிறதுக்கான சில பல தகுதிகள் இருக்கு, கேட்டகரி, குவாலிஃபிகேஷன். அந்த குவாலிஃபிகேஷனை படிக்கிறேன். அதில் நம்மளோட ஒன்றிய தலைவர் எவ்வளோ தூரம் பொருந்தி போறார் 100% அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்கும். ஆனால் இது ஹிட்லர், முசோலினி இவங்கெல்லாம் இப்படித்தான் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது வரலாற்றிலேருந்து எடுக்கப்பட்ட குவாலிஃபிகேஷன். இதெல்லாம் ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணுறீங்க, என்ன உங்களோட குவாலிஃபிகேஷன் அப்படின்னு முதல் கேள்வி வரும். அப்படியாக ஒரு ஃபாசிஸ்ட் அப்படின்னா, சர்வாதிகாரி அப்படின்னா, ஒரு குரோனிக் கேபிட்டலிசம் அப்படின்னா, அதாவது செல்வந்தர்களை மட்டுமே ஆதரிக்கக்கூடிய ஒரு அரசு எப்படி இருக்கும், முதலாளித்துவ அரசு எப்படி இருக்கும், சர்வாதிகாரி எப்படி இருப்பார், ஃபாசிஸ்ட் எப்படி இருப்பார் அப்படிங்கிறதுக்கெல்லாம் வரையறை செய்யப்பட்ட குவாலிஃபிகேஷன் இருக்குது. அந்த குவாலிஃபிகேஷனில் நம்மளோட ஒன்றிய தலைவர் எவ்வளவு தூரம் பொருந்துறார் அப்படிங்கிறத பாருங்கள். அதை வாசிக்கிறேன். முழுவதுமாக மையப்படுத்தப்பட்ட கடுமையான அதிகாரங்கள் கொண்ட சர்வாதிகார அரசு தான் புதிய சமூகத்தை கட்டமைக்க முடியும் என்று எதேச்சாதிகாரி கருதுவார். யோசிச்சு பாருங்க. முழுவதுமாக மையப்படுத்தப்பட்ட கடுமையான அதிகாரங்கள் எல்லாமே சென்ட்ரலைஸ்டு பவர்ஸ் தான். வேற யாருமே எதையும் கேட்க முடியாது. எல்லாத்துக்கும் பட்டன் யார்கிட்ட இருக்கு? நம்முடைய ஒன்றிய தலைவர்கிட்ட மட்டும்தான் இருக்கும். வேற யாருக்குமே எந்த விதமான பவரும் கிடையாது. நீ வேணும்னா என்னோட நிழல்ல கொஞ்சம் குளிர் காஞ்சுக்கோ, அல்லது என்னோட புகழ் வெளிச்சத்துல நீயும் கொஞ்சம் ஓசியில வந்து நில்லு. அதை தவிர எதிர்த்து குரல் எழுப்பிட்டா, எதிர்த்து மூச்சு விட்டுட்டேனா உனக்கான எல்லா பவரையும் நாங்கள் கட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறதான் ரொம்ப நிறைய நடந்துட்டு இருக்கு நம்ம நாட்டில். கூடுதலாக இது பாருங்க. மக்களை அடக்கி ஆண்டு பிரச்சாரம், மூளைச்சலவை, அடக்குமுறை, எதிரிகள் மீதான பயங்கரவாதம் போன்ற நடவடிக்கைகள் மூலம் கருத்தொற்றுமையை உருவாக்க தேவையான பரந்துபட்ட அமைப்பை உருவாக்குவார். எல்லோருக்கும் நல்லவராக இருக்க முனைபவராக இல்லாமல் வீராதி வீரம், உடல் பலம், வன்முறை, போர், ஏகாதிபத்தியம், இராணுவத்துவம், ஆணாதிக்கம் மூலம் சமூகத்தின் அனைத்து தரப்புகளின் ஆதரவையும் பெற முயல்வார். இப்படியாக நிறைய இருக்கு அதுல கருத்தியல்கள். இதுல யோசிச்சு பாருங்க, நம்முடைய ஒன்றிய தலைவர் செய்யறது இது கரெக்ட் தானே? மக்களை அடக்கி ஆண்டு பிரச்சாரம், மூளைச்சலவை, அடக்குமுறை, எதிரிகள் மீதான பயங்கரவாதம், தன்னைத்தானே புகழ்ந்து கொள்ளுதல், தான் யுக புருஷ், உலக நாயகன், இந்த உலகத்தை ரட்சிக்க வந்த தேவதூதன், மாபெரும் 11வது அவதாரம்னே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க நம்முடைய ஒன்றிய தலைவரை. 10 அவதாரம்ங்கிறத தாண்டி 11வது அவதாரமாக, விஷ்ணுவின் அவதாரமாக வந்து சேர்ந்திருக்கிறார் மோடி நாயனார், மோடி பெருமாள், மோடி நாராயணன் என்பதாக பேசுகின்றார்கள். அதே மாதிரி மூளைச்சலவை. என்ன மூளைச்சலவை? அச்சேதின் நல்ல நாள் வந்தாச்சு, நல்ல சமயம் வந்தாச்சு, இதுதான் சமயம், இது ஒன்றுதான் சமயம் என்பதாக ஒன்றிய தலைவரின் குரல் தினம்தோறும் வானொலியில் ஒலித்து கொண்டிருக்கிறது. திரும்ப 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 அந்த வார்த்தையை சொல்லி நமக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி, இல்லைங்கிறது நிஜம், ஆனால் இருப்பதாக நம்ப வைத்து கழுத்தறுப்பதுங்கிறது இல்லை, அதுதான் அது. அது மாதிரி அடக்குமுறை, எதிரிகள் மீதான அடக்குமுறை. நீ எனக்கு எதிராக மூச்சு விட்டேனா உன்னை நான் எப்படி அடக்கிறதுன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறதா இப்போ சமீபத்தில் அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு நடந்திருக்கு. அதோட எதிர்வினை, அதோட ரியாக்ஷன் எப்படி இருக்கு பாருங்க. இன்னைக்கு பேப்பர்ல வந்திருக்கு. சஸ்பெண்ட் எம்பிக்களின் கேள்விகள் பதிலளிக்கும் பட்டியலில் இருந்து நீக்கம். புரிஞ்சிடுச்சா? அந்த எம்பிஸ்லாம் நிச்சயமாக இந்த ஒன்றிய அரசுக்கு சங்கடம் கொடுக்கக்கூடிய கேள்விகளை கேட்டிருப்பார்கள், அல்லது அதானி அம்பானியை பற்றி கேள்விகள் கேட்டிருப்பார்கள்.
அல்லது வங்கிகளிடமிருந்து லட்சக்கணக்கான கோடிகள் கடன் பெற்ற அந்த கோடீஸ்வரர்களின் கடன்கள் தள்ளுபடி செய்யப்படுகிறது, எந்த விதமான வலியும் இல்லாமல், எந்த விதமான முன்னெச்சரிக்கையும் இல்லாமல். ஆனால் எளியவர்கள், ஏழைகள், நடுத்தர மக்களுக்கான கல்வி கடன் கூட இங்க தள்ளுபடி செய்யப்படுவதில்லையே. அப்படியான தர்ம சங்கடமான கேள்விகளை அவர்கள் கேட்டிருக்க கூடும். அது எல்லாத்தையும் இப்போ பதிலளிக்க வேண்டிய பட்டியலிருந்து நீக்கியாச்சுன்னா, எதிர்கட்சிகள் கேள்வி கேட்காம அந்த பிஜேபி கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவங்க ஒன்றிய தலைவரை என்னங்க கேள்வி கேட்க போறாங்க? இல்ல, ஒன்றிய தலைவர் கேள்வியே கேட்க வேண்டாம். அவர் இதுதான் நான் கொண்டு வர போகிற மசோதா அப்படின்னா, ஆமாம் ஐயா, ஆமாம் சாமி, உள்ளவும் ஐயா, ஒத்துக்கொள்கிறோம் ஐயா, வழிமொழிகிறோம் ஐயா அப்படின்னு ஒத்துப்பாட்டு பாடுறதுதானே அவங்களோட வேலை. ஒத்துப்பாட்டு பாடுவதற்காகத்தானே மற்ற எல்லா எதிர்கட்சி எம்பிக்களையும் வெளியில தள்ளிட்டாங்க. ஸோ இப்படியாக அந்த கேள்வியை எதிர்கட்சியினர் கேட்க நினைத்த அந்த கேள்விகளை பதிலளிக்க வேண்டிய பட்டியலிருந்தே நீக்கியாச்சு. ஸோ இனிமே அந்த அவர்கள் கேட்க நினைத்த அந்த பிரச்சனைகள் என்பது நாடாளுமன்ற வரலாற்றில் இல்லாமல் போகிறது. ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லாமலே போகிறது. அப்படியானால் இப்படியான சம்பவம் இந்தியாவில் நடந்தது, பிஜேபி ஆட்சி காலத்தில் நடந்தது அப்படிங்கிற குறிப்பே இனிமேல் எங்கேயும் இருக்காது நாடாளுமன்ற வரலாற்று. இது ஒன்னாச்சா. அடுத்தது, நாடாளுமன்றம் ஒப்புதல் கொடுத்திருக்கு. எதுக்கு? 58,378 கோடி கூடுதல் செலவினம். அதாவது இவங்க ஆட்சி இப்ப முடிய போகுது, இன்னொரு 6 மாசத்துக்குள்ள தேர்தல் வரப்போகுது. ஆனால் அதற்குள்ளாக 58,378 கோடி கூடுதல் செலவினத்துக்கு ஒப்புதல் கொடுத்திருக்கு அவை. அதற்கு யாருங்க மறுப்பு சொல்ல போறா? அங்க இருக்கிறது எல்லாமே பிஜேபி எம்பிஸ் தானே. அதனால வழக்கம் போல தலையாட்டி பொம்மையா எல்லாரும் தலையாட்டிட்டாங்க. மசோதா நிறைவேறியாச்சு. நடப்பு நிதியாண்டில் மத்திய அரசின் 58,378 கூடுதல் செலவினத்துக்கு நாடாளுமன்றம் செவ்வாய்க்கிழமை ஒப்புதல் அளித்தது. கடந்த வாரம் மக்களவையில் சிறிய விவாதத்திற்கு பின்னர், சிறிய விவாதம், இது நாங்க கொண்டு வரோம், how many of you say yes, those who say yes raise your voice அப்படின்னாங்க. ஏஸ்ன்னு கத்துவாங்க, உடனே ஒப்புதல் அளிச்சாச்சு. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. ஏஸ்ன்னு குரலை உயர்த்திட்டா அது மசோதா நிறைவேறியாச்சுன்னு அர்த்தம். அப்படி 58,378 கோடிங்க. உங்க பணம், நம்ம பணம், உங்க வியர்வை, நம்ம வியர்வை, நாம கொடுத்த வரி பணம் எங்க போக போகுதுன்னு தெரியல. 6 மாசத்துக்குள்ள 58,378 கோடிக்கு என்ன கூடுதல் செலவினம் வந்துட போகுது? யோசிச்சு பாருங்க சங்கிகளே. திரும்ப திரும்ப நேஸ்டியா கமெண்ட் போடுறத ஒரு விஷயம் பெரிய வெற்றியா, அது உங்களோட அறிவை காட்டுறதெல்லாம் நினைக்காதீங்க. இது உங்களோட குழந்தை சம்பந்தப்பட்டது, உங்க குழந்தைகளோட எதிர்காலம் சம்பந்தப்பட்டது. அவர்கள் வேலை இல்லாமல் தடுமாறி கொண்டிருப்பார்கள் எதிர்காலத்தில். அதற்கு நீங்கள் ஒரு தகப்பனாக, ஒரு தாயாக என்ன செய்தீர்கள் என்று உங்கள் குழந்தை கேட்டால் தலையை குனிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட நிலையில் இந்த நாட்டை கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள் பாருங்கள். சிறிய விவாதத்துக்கு பதிலளித்து பேசிய மத்திய நிதித்துறை இணை அமைச்சர் பங்கஜ் சௌத்ரி துணை மானிய கோரிக்கையின் முக்கிய அம்சங்கள் குறித்து எடுத்துரைத்தார். இதையடுத்து மாநிலங்களவையில் மத்திய அரசின் 58,378 கோடி கூடுதல் செலவினத்துக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. என்ன சொல்லியிருப்பாரு? மினிஸ்ட்ரி நீட்ஸ் திஸ் மச் அமௌண்ட் ஆஸ் எக்ஸ்ட்ரா ஃபண்ட் ஃபார் தி டெவலப்மெண்ட் ஆஃப் தி நேஷன் அண்ட் ஃபார் தி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தி பப்ளிக் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா எதற்கெடுத்தாலும் பொதுமக்கள் நலனுக்காகன்ற ஒரு வார்த்தையை சேர்த்துட்டாங்கன்னா யாராலையும் கேள்வி கேட்க முடியாது. அது ஒன்றாச்சா. அடுத்தது மிகப்பெரிய வெடிகுண்டாக நம்முடைய ஒன்றிய அரசு கொடுத்திருப்பது இதுதான். அவசர நிலை ஏற்பட்டால் அரசு கட்டுப்பாட்டில் தொலைத்தொடர்பு சேவைகள். குடுமையை பிடிக்கிறாங்க பாருங்க. தொலைத்தொடர்பு சேவைகள் என்பது இங்கே மிச்சம் இருக்கிறது ஏதோ உயிர் போகிற நிலையில் இல்லாமல் கொஞ்சம் உயிர் ஒட்டிகிட்டு இருக்கிறது பிஎஸ்என்எல். ஓகேயா? அதுக்கப்புறம் இந்த வாட்ஸ்அப் சமூக வலைத்தளங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் மற்ற எல்லா தொலைத்தொடர்பு சாதனங்களும் தனியார் வசம், நம்முடைய ஒன்றிய தலைவரின் நண்பர்கள் வசம் தான் இருக்குது. அதனால் தேவை ஏற்பட்டால் அந்த தொலைத்தொடர்பு சேவைகள் அரசின் கட்டுப்பாட்டில் வரும் என்றால், மணிப்பூரில் இன்டர்நெட் சேவை கிடையாது, காஷ்மீர்லேயும் இன்டர்நெட் சேவை இவ்வளவு ஆண்டுகளாக இல்லை என்னும்போது அதே மாதிரி நிலையை இந்தியா முழுக்க உருவாக்குவார்கள் தேவை ஏற்பட்டால் என்று சொல்லி பொது நலன் என்ற ஒரு வார்த்தையை அவங்க சேர்க்குறாங்க வழக்கம் போல்.
எனவே பொது நலன், இன் தி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தி பப்ளிக், இன் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் என்ற ஒரு வார்த்தையை போட்டுவிட்டால் உச்சநீதிமன்றம் கூட கேள்வி கேட்க முடியாது. தேச நலன், பொது நலன் என்ற 2 வார்த்தைகள் தான் கீவேர்ட்ஸ் எப்போவுமே ஒரு மசோதா கொண்டு வர்றதில்ல. அப்படியாக இப்போ நாட்டில் அவசர நிலை ஏற்பட்டால் தொலைத்தொடர்பு சேவைகளை தற்காலிகமாக தனது கட்டுப்பாட்டுக்குள் மத்திய மாநில அரசுகள் கொண்டு வர அனுமதிக்கும் மசோதாவை மக்களவையில் மத்திய அரசு திங்கட்கிழமை தாக்கல் செய்தது. பேரிடர் மேலாண்மை உள்பட எந்த ஒரு அவசர நிலை ஏற்பட்டாலும் அல்லது பொதுநலன் கருதியும் தொலைத்தொடர்பு சேவைகளை தற்காலிகமாக தமது கட்டுப்பாட்டுக்குள் மத்திய மாநில அரசுகள் கொண்டு வரலாம். மாநில அரசுங்கிறது எதிர்க்கட்சிகள் ஆளுகின்ற மாநிலங்கள்னு ரொம்ப ஒன்றும் இல்லை, ஓகே, குறிப்பிட்ட அளவில் தான் இருக்குது. அப்போ மற்ற எல்லா மாநிலங்களிலும் மத்திய டபுள் என்ஜின் சர்க்கார் என்று நம்முடைய ஒன்றிய தலைவர் சொல்வதை போல் பிஜேபி தான் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. அப்போ மத்திய மாநில அரசுகள் என்று சொன்னாலும் கூட இது மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் வரும் என்றால் அதன் மூலம் தகவல்களை தடுக்கலாம், இடைமறிக்கலாம். அவங்க சொல்கிறாங்க, இனிமேல் நாம் எல்லாருமே ஃப்ரீ ஹேண்டாக பயன்படுத்திட்டு இருக்கோம்ல, அதெல்லாம் கிடையாது. எப்போது வேண்டுமானாலும் மத்திய அரசு தேச நலனுக்கு குந்தகம் விளைவிக்கிறது அல்லது பொதுமக்கள் நலனுக்கு குந்தகம் விளைவிக்கிறது என்பதாக எந்த தகவலையும் தடுக்கலாம், இடைமறிக்கலாம் அல்லது அந்த தொலைத்தொடர்பு சேவை இல்லாமல் ஆக்கலாம் என்பதான மிகப்பெரிய அச்சுறுத்தலை இந்திய ஜனநாயகத்துக்கு கொண்டு வந்திருக்கிறது. இதுதான் டெமோக்ரஸி ரன்ஸ் இன் அவர் DNA என்று வெளிநாட்டில் சென்று நம்முடைய ஒன்றிய தலைவர் சொன்ன அந்த வீர வசனத்தின் அர்த்தம். எல்லா சுதந்திரங்களையும் இழந்துவிட்டு ஜனநாயகத்தை காக்கிறோம் என்று செங்கோலை கொண்டு புதிய நாடாளுமன்றத்தில் வைத்துவிட்டு எந்த விதத்தில் ஒரு துளி கூட ஜனநாயகம் இல்லாமல் ஆட்சி செய்வதை இவர்கள் ஜனநாயகத்தின் வெற்றி என்று சொல்கிறார்கள். ஆனால் இல்லை, முசோலினி, ஹிட்லர் எல்லோரும் மீண்டும் அவதாரம் எடுத்து இங்கே பிறந்திருப்பதாக ஒரு நிலை உருவாகி கொண்டிருக்கிறது. நிச்சயமாக இந்த நிலையிலிருந்து நம்மை காப்பாற்றக்கூடிய ஒற்றை நம்பிக்கை எது என்றால் இந்தியா கூட்டணி. நம்முடைய மாண்புமிகு முதல்வர் முன்னெடுக்கின்ற இந்தியா கூட்டணி மட்டும்தான் எல்லோருடைய வாயையும் எல்லோருடைய குரலையும் அடைத்தாயிற்று. தொலைத்தொடர்பு சேவைகளையும் முடக்குவதற்கு தேவையான சட்ட வசதிகளை எல்லாம் உருவாக்கியாயிற்று. எதிர்க்கட்சிகள் கேட்க நினைத்த கேள்விகள் எல்லாம் நாடாளுமன்றத்தின் வரலாற்றிலிருந்து எடுத்தாயிற்று. இனிமேல் எப்படி இருக்க போகிறது என்பதை சங்கிகளே நீங்கள் யோசியுங்கள். ஏனென்றால் நாங்கள் யோசித்து கொண்டுதான் இருக்கிறோம். நீங்கள் தான் சிந்தனை என்ற ஒன்று இல்லாமல் ஆட்டு மந்தையாக, செம்மறி ஆட்டு கூட்டமாக, எதற்கெடுத்தாலும் தலையாட்டி பொம்மையாக இயங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். யோசியுங்கள். உங்களுக்காக இல்லை, உங்களுடைய குழந்தைகளுக்காக, உங்களுடைய வாரிசுகளுக்காக, உங்களுடைய குடும்பத்தின் எதிர்கால நலனுக்காக. நன்றி, வணக்கம்.